இந்த பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸை கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் கேள்வியாவது பட்டிருப்பீங்க இப்படிப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ தமிழ் டப்பிங் இல்லாம இந்த சீரிஸை பார்க்காம ஸ்கிப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு தரமான ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் ட்ராமாங்க. இதுல கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1919ல இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர் சுத்தி தான் அந்த கதை நகரும். இவங்க எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இந்த குடும்பத்தை இப்போ போலீஸ் தேடுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு பொருளை இவங்க ராபரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு பக்கம் தேடி வராங்க. உண்மைக்கும் இவங்க ராபரி பண்ணாங்களா, அந்த ராபரி பண்ண பொருள்ல என்ன பொருள், இதுக்கப்புறம் தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கறதா மிச்ச கதையே. சூப்பரான ஒரு பிளாட்டுங்க, அருமையான மேக்கிங்கு. அந்த இங்கிலாந்து ஏர்லி 1919s அப்படிங்கிற அந்த பீரியடை அப்படியே கண்ணில் காமிச்சிருப்பாங்க. அதுல செட் ஒர்க்கா இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்களும் நல்ல மெனக்கேட்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே பார்க்கறதுக்கே ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இதை தாண்டி நம்ம ஹீரோவோட கதாபாத்திரத்தை எழுதின விதம், நம்ம சில்லியன் மோர்ஃபியோட ஒரு பெஸ்ட் வெர்ஷனை இந்த படத்தில் நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. ஒரு மாஸ்டர் பிரெயின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அந்த சில்லியன் மோர்ஃபியோட கேரக்டரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணக்கூடிய பிளானிங்கா இருக்கட்டும், அந்த டீமை லீட் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த ஆட்டிடியூட் தாங்க. தென் சில்லியன் மோர்ஃபியோட கதாபாத்திரத்தை தாண்டி சுத்தி வரக்கூடிய ஒவ்வொரு பிரதர்ஸா இருக்கட்டும், மற்ற சின்ன சின்ன கதாபாத்திரங்களை இவங்க ஹேண்டில் பண்ணது எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த சீரியஸை பத்தி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இந்த சீரியஸை பத்தி ஒரு ஒன் லைன்ல சொல்லணும்னா ஒரு மஸ்ட் வாட்சபிளான ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா. கண்டிப்பா இந்த சீரியஸ் உங்களுக்கு பிடிக்கும். இன்கேஸ் நீங்க இங்கிலீஷ்ல பார்த்துட்டு தமிழ் டப்பிங்கோட பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பா தமிழ் டப்பிங்கும் சூப்பரா பண்ணியிருக்காங்க.